இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு உயர்த்தப்படுவதற்கான ஒரு பார சிந்தையோடு கூட என்னுடைய சித்தம் பூமியிலே நிறைவேறுவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து போராடி கர்த்தருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படிக்காக ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நாம் போராடுகிறவர்களாகவும் தேவனுடைய ரட்சிப்பை நம் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமானது. இந்த காணொலி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஜெபித்து ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முழு விடுதலையை தார், முழு மாற்றத்தை தார், புதிய வழிகளை திறந்து தார். கர்த்தாவே, உம்மாலே ஒவ்வொருவரும் இளைப்பாற்றப்பட, ஆண்டவரே தைரியப்படுத்தப்பட, விசுவாசத்துக்குட்பட, ஒவ்வொருவரும் உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டப்பட, ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் வந்து இறங்கட்டையா கிடைப்பதாக. தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பிழைக்கத்தக்கதாக, ஆண்டவரே காக்கப்படத்தக்கதாக, காப்பாற்றப்படத்தக்கதாக நீர் இறங்குவீராக. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு இடத்திலேயும் ஜெபிக்கிற வேலைத்தலங்களிலோ வீடுகளிலோ இங்கிருந்தெல்லாம் இதை பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் உம்முடைய வல்லமையினால் நிரப்பியறணும். ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொருவரையும் உம்முடைய நீதி வெளிப்படும்படிக்காக, உம்முடைய சத்தியம் வெளிப்படும்படிக்காக, கர்த்தாவே உம்முடைய தெய்வீகம் வெளிப்படத்தக்கதாக யாவருக்குள்ள கிரியை செய்யுங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும், திருப்தி உண்டாகட்டும். குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள், எல்லா விதமான பாவ சாப ரோகங்கள் எல்லாம் ஒழியட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாரும் மேலே வரட்டும். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்கள் யாவரையும் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோம். திரும்பவும் கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அவருடைய வெளிச்சம்தான் நம்முடைய வாழ்க்கையை நல்ல பிரகாசமாய் நல்ல நிலையிலே வைக்கக்கூடியது. எல்லா இருளையும் நம்மை விட்டு விலகி போகும்படிக்காக, எல்லா இருளும் எல்லா சோதனைகளும் நம்மை விட்டு நீக்குவதற்கு, நம்மை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ. Hallelujah. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருடம் விலகியது.
இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இருளே வெளிச்சம் உதித்தது, எனில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. பாவ இருள் நீங்கியது, எனில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. இருளிலே வெளிச்சம் உதித்தது, எனில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. இருளிலே வெளிச்சம் உதித்தது, எனில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. பாவ இருள் நீங்கியது, எனில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. பாவ இருள் நீங்கியது, எனில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. நீதி சூரியன் உதித்தது, என் பாவத்தின் இருளும் விளங்கினது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுக வாழ்வு என்னை துளிர்த்தது. நீதியின் சூரியன் உதித்தது, என் பாவத்தின் இருளும் விலகினது. நீதியின் சூரியன் உதித்தது, என் சாபத்தின் இருளும் விலகினது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுக வாழ்வு என்னில் துளிர்த்தது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுக வாழ்வு என்னில் துளிர்த்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இனி எல்லாம் இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், நம் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். நித்திய வெளிச்சம் உதித்தது, என் சாத்தானின் இருளும் மறைந்தது. நித்திய வெளிச்சம் உதித்தது, என் சாத்தானின் இருளும் மறைந்தது. பயமும் கலக்கம் கரைந்தது, மகிழ்ச்சியின் நாட்கள் வந்தது. பயமும் கலக்கமும் கரைந்தது, மகிழ்ச்சியின் நாட்கள் வந்தது. துக்க நாட்கள் முடிந்து போகும், நம் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அந்த துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார். இனி
வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. சொல்லுங்க அவன் கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. விசுவாசத்தோட சொல்லுங்க. முகத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் நடப்போம். முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது நாங்கள் விளைவோம். அப்படி வெளிச்சமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்க நாட்களை முடிக்கும். எல்லா வேதனைகளை மாற்றும். புது வாழ்வை உண்டு பண்ணும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, விலகியதே. நாமத்தினாலே ஒரு சுகம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். இனி எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். இருள் நீங்கட்டும். குழப்ப நிலை மாறட்டும். பயங்கள் ஒழியட்டும். எல்லா அந்தகாரத்தின் சக்திகள், அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். மாந்திரிகங்கள், சூனியங்கள், ஏவல் மை போன்ற எல்லா விதமான ஆவிகள் அழிக்கிற, விக்கிரக ஆவிகளை அழிக்கிற, நெருங்கி வருகிற வாரங்கள், நெருங்கி வருகிற பாவங்கள், நெருங்கி வருகிற எல்லா விதமான அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளை ஏற்படுத்தி நாமத்தினால நிர்மூலமாக்குகிறேன். தன்னுடைய எல்லாரும் மேல இறங்கட்டும். தன்னுடைய வல்லமை இறங்கட்டும். தன்னுடைய அபிஷேகம் இறங்கட்டும். தன்னுடைய அக்னி இறங்கட்டும். தன்னுடைய ஒரு மாற்றத்தும் உள்ள ஆவியை அல்லேலூயா மாற்றத்தை தருகிறதான ஆவி எல்லாரும் மேல இறங்கட்டும். ஒரு மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தின் ஆவி, ஒரு கிருபையின் ஆவி எல்லாரும் மேல ஊற்றப்படுவதாக. கேளுங்க. இப்பொழுது ரட்சியும் கர்த்தாவே, இப்பொழுது ரட்சியும். நம்முடைய வாழ்க்கையை சுகமாகவும் நலமாகவும் வைக்க இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நேசிங்க. இயேசுவை நேசிங்க. ரொம்ப ஆர்வமாய், தாகமாய், அவரிடத்துல வாஞ்சியாய், அவரிடத்துல கிட்டி சேருங்க. தேவன் எல்லா விதத்திலேயும் நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வருவார். இதுவரையிலும் தாங்கி நடத்தினவர், இதுவரையிலும் காப்பாற்றி வழி நடத்தினவர். எத்தனையோ வேதனை, சோதனை, வியாதி, மரண போராட்டங்கள்ல இருந்து விடுதலை கொடுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவாராக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய சத்தியத்தை ஆராய்ந்து நமக்கு வேண்டிய, ஆத்துமாவுக்கு வேண்டிய மிக முக்கியமான தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வருவோம். தேவனுடைய வல்லமைகள்
வசனத்தின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் நமக்கு செயல்படுகிறது என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய வல்லமைகள் எதன் மூலமாயெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்து கொள்வதற்காக வசனத்தின் மூலமாய் முயற்சி செய்வது, ஆவியின் மூலமாய் முயற்சி செய்வது அவசியமானது. ஆவியானவருடைய வல்லமையை நாம் அடைய வேண்டிய விதத்தில், பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் முயற்சி செய்வது, அதன் ஊடாக சென்று வசன வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியானவருடைய நடத்துதலின்படி நம்மை நடத்தி நீதியின் ஆசீர்வாதங்களில் நாம் பங்கடைவோம், சுதந்திரம் அடைவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. இப்போது நாம் பார்க்க வேண்டிய புத்தகம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 நாம் வாசிக்க கேட்போம். இதில் பல சத்தியங்கள் இதில் விவரிக்கப்பட்டிருந்தாலும் கூட நமக்கு ஆவியானவர் இந்த பகுதியிலே வெளியாக்கப்பட்டிருக்கிற சில மிக முக்கியமான சத்தியங்களை மாத்திரம் நாம் எடுத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-10 வாசிக்க நாம் கேட்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கவனிக்க வேண்டும். இதுல 5ஆம் வசனத்துல காக்கப்பட்ட ரட்சிப்பு, 9ஆம் வசனத்துல பலனடையும் ரட்சிப்பு, 10ஆம் வசனத்துல பரிசோதிக்கப்பட்ட ரட்சிப்பு என்று நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு மிக முக்கியமானது. மீட்கப்படுதல், விடுவிக்கப்படுதல், காப்பாற்றப்படுதல், தப்புவித்தல், பாவத்தின் வல்லமையிலிருந்து முழுவதுமாய் ரட்சித்தல் என்கிற இந்த கருத்தை கொண்டது. இதற்கு இயேசுவே ரட்சகர், அவர்தான் ரட்சகர், அவரை தவிர ரட்சகர் இல்லை. இயேசுவை ரட்சகர் என்று இந்த உலகத்திற்கு அவரே தம்மை வெளிப்படுத்தினதனாலே நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு இந்த ரட்சிப்பு நமக்கு மிகுந்த பாரத்தோடும் அக்கறையோடும் வல்லமையோடும் அன்போடும் கரிசனையோடும் எவ்வளவு முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பை குறித்த நோக்கமுடையவராக, அவரையே இந்த ரட்சிப்புக்கு அனுபவமாக, இந்த ரட்சிப்புக்கு வல்லமையாக, இந்த ரட்சிப்புக்கு கிரியையாக அவரையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ரட்சிப்பு சாதாரணமானது கிடையாது. மீட்புகள் என்று சொல்லும்போது சோதனை வேதனைகளிலிருந்து பழைய ஏற்பாட்டில் இருந்தால் நிறைய பேரை மீட்டு எடுத்திருக்கார். ஆனால் இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்த ரட்சிப்பு சாதாரணமானது கிடையாது. முழுவதும் தீய வல்லமையிலிருந்து, பாவ வல்லமையிலிருந்து, சாப வல்லமையிலிருந்து, மரண வல்லமையிலிருந்து, இந்த உலகத்தின் ஆக்கினையின் வல்லமையிலிருந்து,
சாத்தானுடைய வல்லமையிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. ஆகவே தேவன் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து அநேக இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆக இந்த ரட்சிப்பை குறித்து நாம் எவ்வளவு கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு. ஆமா, கடைசி காலத்தில் வெளியாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதெல்லாம் 3 வகையாக கூட ரட்சிப்புகளை பிரிக்கலாம். ஆண்டவர் ஏற்கனவே மீட்டெடுத்த ரட்சிப்பு, பிறகு இப்பொழுது தேவன் நம்மை ரட்சிக்கிறதற்காக எவ்வளவு பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பிறகு எதிர்காலங்களில் முழுவதுமாய் நாம் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து புதிய உலகத்திலே நம்மை உருவாக்கி நிறுத்தப் போகிறார். அது ஒரு பெரிய முழுமையான மீட்பு. அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ரட்சிப்பை நாம் மரண பரியந்தம் அல்லது உலகத்தின் முடிவு பரியந்தம் அல்லது கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் நாம் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அது எப்படி காக்க வேண்டும்? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட வேண்டும் இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாய் பாதுகாக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பை ரொம்ப ரொம்ப அதிக ஜாக்கிரதையாக நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியமானது. அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத, எல்லா விலை உயர்ந்த பொருட்களுடைய நிலைகள் கூட அதனுடைய தன்மைகள் குறைந்து போகும். பொன்வெள்ளியை கூட தூக்கி வீதியிலே வீசி எறிவார்களாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் தங்கத்துக்கு மதிப்பே இல்லாமல் போகும். ஆனால் ரட்சிப்புக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்கிற பரிசுத்த வாழ்க்கை சாதாரணமானதல்ல. அதை நம்மை தேவன் எப்படி ரட்சித்திருக்கிறார் என்கிற நிலையை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அது மாத்திரமில்லாமல் தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நாம காத்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய பலத்தினாலே காக்க வேண்டியது இருக்கிறது, வசனத்தினாலே காக்க வேண்டியது இருக்கிறது, ஆவியினாலே இந்த ரட்சிப்பை காக்க வேண்டியது இருக்கிறது, ஜெபத்தை கொண்டு இந்த ரட்சிப்பை காக்க வேண்டியது இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக காத்து கொள்ளணும், ரொம்ப பத்திரப்படுத்தணும். அதுக்குதான் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் 4:23 அதை வாசிக்க முடியும். எல்லா காவலோடும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆத்துமா ரட்சிப்பை, இந்த ஆத்துமா மீட்பை, அது சாதாரணமானது கிடையாது. நரக ஆக்கினியிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அவருடைய ஜீவனை கொடுத்து, மரணத்தை, பாதாளத்தை எல்லாவற்றையும் ஜெயித்து நமக்கு அருமையான இந்த ரட்சிப்பை தேவன் அருளி இருக்க, இது எவ்வளவு விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் அதை இலவசமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், கிருபையினால கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த கிருபையை கொண்டே நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவன் ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமில்லாமல் அந்த ரட்சிப்பை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வதற்கு நமக்கு வசனம் ஒரு காவலாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு காவலாக இருக்கிறாரு, பிறகு தேவனுடைய கிருபை நமக்கு ஒரு காவலாக இருக்கிறது. இப்படி அநேக காவல்களை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆத்மாவை நாம் ஜாக்கிரதையாக, இந்த ரட்சிப்பு இழந்து போய் எத்தனையோ பேர் பின்வாங்கி போனவர்களாக இருக்காங்க. ஆனால் ரட்சிப்பை எல்லா சூழ்நிலையிலேயும் இந்த ரட்சிப்பை இழந்து விடாமல், இந்த நீதியுள்ள வாழ்க்கையை, தேவன் கொடுத்த இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை இழந்து விடாமல் இருப்பதற்கு எல்லா சோதனை, வேதனை, பாடுள்ள காலங்களிலேயும்
எதனாலும் கரைப்பட்டு விடாதபடிக்கு, எதனாலும் தீட்டாகாதபடிக்கு, போஜனத்தினாலே கூட ஆத்துமா கெட்டு போகாதபடிக்கு காத்துக்கொண்ட பரிசுத்தவான்களைப் போல, தேவனுடைய பிள்ளைகளைப் போல நாம எப்பொழுதும் இந்த ஆத்துமாவை தேவன் கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு, ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவன் ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. அதை குறித்து ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக, கவலை உள்ளவர்களாக இருந்து, அதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருந்து, தேவன் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தமான வாழ்க்கை இது திரும்ப திரும்ப இது கரைப்படுத்தப்படக்கூடாது. அப்படி கரைப்படுத்தப்பட்டா மறுபடியும் அது மீட்கிறதற்கு அந்த ஆத்துமாவை அல்லது இந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆகவே தேவன் தந்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு, தேவன் தந்திருக்கிற ஆவியின் பலத்தை கொண்டு இந்த ரட்சிப்பு காக்கப்பட வேண்டியது அவசியமானது. ரோமர் 6:14-15 வாசிக்கும் பொழுது, கிருபையால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. கவனிக்க வேண்டும். கிருபை என்று சொல்லும்போது வல்லமை. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், அப்படியானால் அந்த கிருபை நம்மை பரிசுத்தமாக பாதுகாக்கிறது. பரிசுத்தமாக அவருடைய வல்லமை, அந்த கிருபையின் வல்லமை, கிருபையினுடைய எல்லா தேவனுடைய தயவுகள் மற்றும் அவருடைய அன்பு நம்ம என்ன செய்கிறது? பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, பாவங்களிலே விழுந்து விடாதபடிக்கு அது நம்மை காத்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை நம்ம மேல எதுக்காக இருக்கிறது என்கிறதை முதலாவது நாம் கவனிக்க வேண்டும். கிருபை இருக்கிறதுனால எனக்கு பலம் இருக்கு, எனக்கு நல்ல வசதிகள் இருக்கு. கிருபை எதற்காக சொன்னா, எந்த தீய வல்லமைகளை நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு, எந்த அசுத்தமும் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தான் அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிருபைக்குள்ள அவ்வளவு சக்தி வல்லமை இருக்கிறது. அதனால அதை திரும்பவும் படிக்கும்போது படிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், கிருபைக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்க கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். அந்த கிருபையின் வல்லமைக்கு, அந்த கிருபையின் பரிசுத்தத்திற்கு, அந்த கிருபையினால் அளிக்கப்பட்ட, ஈவாக அளிக்கப்பட்ட அந்த ரட்சிப்புக்காக தேவன் நமக்கு அளிக்கிற இந்த கிருபையின் வல்லமையை அதற்கு ஒப்பு கொடுத்து, அந்த கிருபைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கிருபைக்கு ஒப்பு கொடுத்தார்கள் இருக்கும், பரிசுத்தாவிக்கு ஒப்பு கொடுத்தார்கள் இருக்கும். பரிசுத்தாவின் வல்லமையினாலே நாம் காக்கப்பட வேண்டியது இருக்கிறது. கிருபையின் வல்லமையினாலே நம்மை காத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு முறையும் நம்மை இந்த பாவ போராட்டத்திலிருந்து, சாப போராட்டத்திலிருந்து மீட்டு எடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு இளைப்பாறுதல், மனதுக்கு இளைப்பாறுதல், சிந்தைக்கு ஒரு மீட்பு, ஆத்மாவுக்கு ஒரு மீட்பு, சரீரத்துக்கு ஒரு மீட்பு. இது எதுவுமே நம்முடைய திறமையை சார்ந்ததல்ல, நம்முடைய பலத்தை சார்ந்ததல்ல, இது கிருபையை சார்ந்தது. ஆகவே கிருபை நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய ரட்சிப்பை காப்பதற்கு, நம்முடைய பரிசுத்தத்தை காப்பதற்கு தேவன் எப்பொழுதும் கிருபையை நமக்கு அளித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை அளித்திருக்கிறார், இதே வசனத்தை நமக்கு அளித்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து எல்லா காவலோடும், எல்லா சூழ்நிலையிலையும் எப்படியெல்லாம் நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாய் அந்த பரிசுத்த நிலையில, அந்த ரட்சிப்பு நிலையிலே, அந்த பரிசுத்த பாதையிலே, தேவனுடைய கிரியையிலே கொஞ்சம் கூட பிசங்காமல் அதிலே நம்மை காத்து கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அதற்குள்ளே போகும்படிக்காக கிருபையின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். கிருபையின் வல்லமை என்ன?
கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாதுன்னு சொன்னால் பிசாசும் உங்களை மேற்கொள்ள மாட்டான். எந்த கிரியும் உங்களை மேற்கொள்ளாது. எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய சக்தியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எபிரேயர் 2:4 வாசிக்கும் பொழுது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தேவன் கொடுத்திருக்கிற பெரிய ரட்சிப்பு இது அவருடைய ஜீவனால கொடுத்திருக்கிறார். அவருடைய மரணத்தை கொண்டு கொடுத்திருக்கிறார். அதனால இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கும். அதனால 2 தீமோத்தேயு 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 1 தெசலோனிக்கர் 5:23 ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் வருகை மற்றும் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி ஆத்மா சரீரம் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும். அந்த நேரத்தில் நம்ம சுத்தமாயிக்கலாம்னா ஒரு காலம் முடியாது. அதனால என்னைக்கு கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காரோ அன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் ஜீவன் ஆரம்பமாயிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் ஆரம்பமாயிருக்கிறது. பரலோக சித்தம் ஆரம்பமாயிருக்கிறது. அது உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நிலைப்பதற்கு, அந்த ரட்சிப்பு நிலைப்பதற்கு, அந்த தெய்வீகம் நிலைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கிருபை கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த நற்பொருளை நாம் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளணும். ஆகவே 1 தீமோத்தேயு 5:22 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். யாக்கோபு 1:27 உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே சுத்தமான பக்தி. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறது. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மேலும் மேலும் கிருபை அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமை அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தேவனுடைய வல்லமை அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாருக்குமே தேவன் கொடுத்துட்டே இருப்பார். இந்த ரட்சிப்பை மாத்திரம் தேவன் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை ரொம்ப கவனமாய் பத்திரப்படுத்து. உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்பொருளை, இந்த ரட்சிப்பை பத்திரப்படுத்துவது நல்லது. பத்திரப்படுத்தணும். அதுதான் அது இந்த பிலதெல்பியா சபைக்கு எழுதுகிறார். ஒரு எளிமையான சபை தான். இருந்தாலும் அதை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:8-10 வசனத்தை கை கொண்டபடியால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். 10:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பார்த்தீங்களா? அதுதான் இப்ப சோதனை காலம் வந்திருக்குல்ல. என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை, இன்னைக்கு பொறுமையின் வசனம் யாருக்குமே கடினமான வசனம். இதெல்லாம் பொறுமைனால யாருக்குமே பிடிக்காது. எல்லாமே அவசரமாக தான் ஆசீர்வாதம் தான் இப்போ எல்லாமே. அதனால அப்படியெல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதம் போய் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ பணக்காரர்கள் வெளிநாடுகளில் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிலதெல்பியா சபை குறித்து பார்க்கும்போது என் வசனத்தை கை கொண்டு காத்து கொண்டபடியா உலகம் முழுவதும் வரப்போகிற
பயங்கரமான ஆபத்துக்கு உன்னையும் நான் தப்புவித்து காப்பேன். நம்ம வசனத்தை கை கொண்டு அந்த வாழ்க்கையை வசனத்தை படிக்கிறோம், அதை கை கொள்ளுகிறோம், அதன்படி செய்கிறோம், அதை முழுவதுமாய் காத்துக்கொண்டு அதிலேயே கவனமாக இருந்து நம்முடைய ரட்சிப்பை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கும் ஒவ்வொருவரும். அதுதான் நம்முடைய மிக முக்கியமான கவனம். அதை நாம் கவனமாய் காத்துக்கொள்ளும் போது மற்றதெல்லாம் அவர் காப்பார். ஆபத்து வந்தாலும் காப்பார், சோதனை வந்தாலும் காப்பார், எத்தனை விதமான வியாதி வந்தாலும் காப்பார், மீட்பார், விடுதலை கொடுப்பார். நம்முடைய தேவன் எதை நாம் காக்க வேண்டும்? வசனத்தை காக்க வேண்டும், நம்முடைய ரட்சிப்பை காக்க வேண்டும், பரிசுத்தாவின் பலத்தினாலே காக்க வேண்டும். அதுக்காக போராடி ஜெபம் பண்ணுங்க. இந்தவரே, என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும், நீர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தொடர்ந்து கிருபையின் வல்லமை அனுப்பிட்டே இருப்பார். பாவம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அந்த கிருபை காக்கும், அந்த மகிமை நம்மை காக்கும், அந்த அபிஷேகம் நம்மை காக்கும். ஆகவே எத்தனையோ காரியங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ரட்சிப்பின் அடிப்படையில் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிதானவைகள். பவுல் அதுதான் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ரட்சிப்பை காத்துக்கொண்டேன். விசுவாசத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. ரட்சிப்பு இருக்கு, அன்பு இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, தெய்வீகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால காத்துக்கொள்ள வேண்டிய ரட்சிப்பு, காக்கப்பட வேண்டிய ரட்சிப்பு. நம்ம என்னென்னமோ பத்திரமா காக்கிறோம், எவ்வளோ கவசம் போட்டு காத்தாலும் இன்றைக்கு பாதிப்புகள் வருது. ஆனால் ரட்சிப்பை காத்துக்கிட்டா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே வரப்போகிற அல்லது வந்திருக்கிற எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை நான் காப்பேன். நம்முடைய ஆத்மாவை வசனத்தை கொண்டு காத்து கொள்ளும் போது எல்லா காவலோடும் காக்கணுமா. அப்போ கிருபையை கொண்டு, ஜபத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு, அந்த வசனமே நமக்கு காவலாக இருக்கும். வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இயேசுவை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவருடைய கிருபை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவன் நம்மை காப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும். அதனால முதலாவது ரட்சிப்பு காக்கப்பட வேண்டியது இருக்கிறது. இரண்டாவது 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இப்போ பலனடையும் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு சாதாரணமானது கிடையாது, அது பெரிய பலன் உள்ளது. மக்கள் எல்லாம் உலகத்தின் பலனை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நாம் தேவனை விசுவாசித்திருப்பதே ஒரு பெரிய ரட்சிப்பு. அவரை நம்புவதே நமக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு. அதிலே நமக்கு எவ்வளவு பலன்கள் வருகிறது. பலன்கள் எவ்விதமாய் வருகிறது? ரட்சிப்பின் வழியாக வருகிறது, பரிசுத்தத்தின் வழியாய் வருகிறது, நீதியின் வழியாய் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தத்தை காப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பலிகள், ஆசாரியர்கள் அதுக்காக எவ்வளோ ஊழியம் செஞ்சாங்க. அதே சமயத்தில் அந்த பரிசுத்தத்தினுடைய ரட்சிப்பின் வழியாக தான் ஒரு பெரிய பலன் கிடைக்கிறது. ரட்சிப்பே பலன். 2 நாளாகமும் 6:41 நாம் வாசிக்கும் பொழுது, ரட்சிப்பை தரித்து தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்துக்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து
பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. நன்மையிலே மகிழ்வார்களாக. எங்கே ரட்சிப்பை தரித்துக் கொள்ளுகிறார்களோ அங்கே நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும். ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார் இல்லையா? யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டதனால அந்த ரட்சிப்புக்கு எவ்வளவு பலன் கிடைச்சது. தானியேல் ஜபத்தினாலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜபோஜனத்தினாலே தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு அந்த ரட்சிப்பிலே அவர்கள் நிலைத்திருந்ததுனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைச்சது. உலகத்திலேயே 127 நாடுகளை ராஜா ஆண்டிருந்த அந்த ராஜாவின் மூலமாய் அறிவிக்கப்பட்டு சாத்ராக் மேஷாக் என்பவர்களுடைய தேவனே தேவன். இந்த ரட்சிப்பு எவ்வளவு பலன் செய்து பாருங்க. நாம் எல்லாருமே ராஜாக்களும் ஆச்சாரியர்களாக இருக்கிறோம். ரட்சிப்பை தரித்துக் கொள்ளும் போது அங்கே நன்மையில் நாம் மகிழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ரட்சிப்பை தரித்து கொள்ளாம எவ்வளோ பெரிய ஆராதனை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலேயே செத்து போன ஆரோனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பை தரித்து கொள்ளலன்னு சொன்னா நமக்கு நன்மை இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. ரட்சிப்பு போயிட்டாலே நம்முடைய வாழ்க்கை துக்கம்தான், வேதனை தான். இங்கே ரட்சிப்பை யாரெல்லாம் தரித்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். நன்மையில் மகிழ்வார்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இந்த ரட்சிப்பு எதன் வழியாக நமக்கு பலன் செய்கிறது என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வானத்தை திறந்து கொடுப்பார் என்ற ஒரு பெரிய கனவெல்லாம் அநேகருக்கு உண்டு. ஆனால் பரிசுத்தவான்கள் இந்த ரட்சிப்பை எப்படி காத்துக்கிட்டு அந்த ரட்சிப்புக்கான பலனை எப்படி அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு 2 கொரிந்தியர் 1:6 வாசிக்கும் பொழுது அது தெரிகிறது. ரட்சிப்புக்கு பல சோதனை உண்டுங்க. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. பாடுபட்டு சகிக்கிறதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. பலன் செய்கிறது. பாடுபட்டு சகிக்கிறதுனால. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் ஒரு சிலர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க எவ்வளவு இந்த பாடுகளில் தன்னுடைய ரட்சிப்பை அவர்கள் காத்து கொண்டதுனால அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்குரிய பலனை ஆண்டவர் வெளியரங்கமாக எல்லாரும் காணத்தக்கதாக அந்த பலனை தேவன் கொடுத்தார். ஆகவே ஆத்துமா ரட்சிப்படைந்து பாடுகளோ துன்பமோ அல்லது என்ன நிந்தையோ வியாதியோ மரண போராட்டமோ அல்லது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமோ எது இருந்தாலும் இந்த ஆத்துமா ரட்சிப்படைந்து பல நல்ல குணங்கள்ல நல்ல கிரியைகள்ல அது முன்னேற்றம் அடையும். அது பல நற்கிரியைகள் நல்ல விசுவாசத்திற்குரிய கிரியைகளாலே இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா முன்னேற்றம் அடையும் பொழுது தேவன் அதற்காக பலன் செய்கிறவராயிருக்கிறார். ரட்சிப்பை தரித்துக் கொண்டவர்களுக்கு தேவன் நன்மையால் மகிழப்படுகிறவராயிருக்கிறார். ரட்சிப்புக்காக
ரட்சிப்பின் வழியிலே தங்களை பல பாடுகளில் சகித்து கொண்டிருக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பினுடைய பலனை அதிகமாய் பார்த்தவர்கள் இருக்காங்க. நாம் சுத்தவானாய் காத்துக் கொள்ளுகிறதுனால நமக்கு இந்த ஆத்துமா ரட்சிப்பிலே முன்னேற்றம் அடைவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறதுனால அந்த ரட்சிப்புக்கான ஆசீர்வாதம் வல்லமை என்னவோ அதை தேவன் ஒவ்வொரு நாளும் தருகிறவராயிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் எவ்வளவு இந்த ஆத்துமா ஈடேறி கொண்டே இருக்கிறதோ ரட்சிப்பில், அவ்வளவுக்கு அவ்வளவு பலனடைந்து கொண்டே இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலனும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரட்சிப்பு ரொம்ப பிரதானமானது. அதை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனாலே ரோமர் 6:22-23 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். படிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாருங்க, அப்போ பரிசுத்தமாகுதல், அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலன். நம்முடைய வாழ்க்கை ஒரு நீதி உள்ள வாழ்க்கையாக மாறிச்சு. இரண்டாவது, அதன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ பலனடையும் ரட்சிப்பு, விசுவாசத்தின் பலனாகி ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள். அது ஆத்மா ரட்சிப்பை அடைவது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை அடைகிறது. பாவத்துக்கு, சாபத்துக்கு, பிசாசுக்கு, உலகத்துக்கு அடிமையாயிருந்த நம்மை தேவன் அப்படியே மீட்டெடுத்தார். அதுதான் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆக நம்மை இந்த ரட்சிப்பில் நாம் தரித்திரராக இருக்கிறோமோ அல்லது கஷ்டப்படுறோமோ உபத்திரவப்படுறோமோ, இந்த ரட்சிப்பை காத்துக்கிட்டா அதுதான் பெரிய ஐஸ்வர்யம். ரட்சிப்பை தவிர வேறு எதுவுமே ஐஸ்வர்யம் கிடையாது. அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. லாசரு குப்பையில் தான் கிடந்தார், ஆனால் அவருக்கு ரட்சிப்பு இருந்தது. அந்த ரட்சிப்பு தான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்தது. ஆபிரகாமுடைய மடியில் சம்பூர்ணமாக சாப்பிட்டான். அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பான்? ஆனால் நரகத்தில் நித்தியமாக நரகத்தில் அவன் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதனால் தேவன் கொடுத்திருக்கிற யாக்கோபு 2:5, 1 தீமோத்தேயு 6:18, என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பாருங்க, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் தான், ஆனால் அவங்க விசுவாசத்தில் பெரிய ஐஸ்வர்யவான்கள். 1 தீமோத்தேயு 6:18 நற்கிரியையிலே ஐஸ்வர்யவான்கள், விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். ஒரு சிலருக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்கு பாருங்க, அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் விசுவாசம் மட்டும் பெருசாக இருக்கும். அந்த விசுவாசமே அவங்கள பெரிய தேவனுக்குள்ளாக ஒரு ஐஸ்வர்யவான்களாக வைக்கிறது. அதுதான் ஒரு பெரிய தேவ ராஜ்யத்திற்குள்ளே நித்திய காலமாய் நித்திய வாழ்வை இப்பொழுதே தொடரத்தக்கதான ஒரு நிலையை தேவன் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நற்கிரியையில் ஐஸ்வர்யவான்கள். பிறகு எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையின் ஐஸ்வர்யம், அதுதான் மீட்பு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறது. கொலோசியர் 1:27 வாசிக்கும் பொழுது மகிமையின் ஐஸ்வர்யம்,
புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க என்னென்ன பலன் பாருங்க. கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்கு மீட்பு. இரண்டாவது அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளேயே வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். இதை விட என்ன வேணும் இந்த உலகத்தில்? இதை விட பெரிய பலன் எதனா இருக்கா? அப்படியே உலகத்தில் எது இருந்தாலும் அதெல்லாம் ஜீவனா? அதில் உயிர் இருக்கா? அல்லது அதில் நித்தியம் இருக்கா? எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ அனுபவிக்க முடியும்? ஒன்றும் இல்லை. எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் எவ்வளோ ஒரு மனுஷன் சாப்பிட முடியும்? அவ்வளோதான், ஒரு அளவு தான். உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டு அதில் எவ்வளோ அவனுடைய ஜீவிய காலத்தை எவ்வளோ இடத்துல நடத்த முடியும்? ஒரு குறுகிய தன்மை உள்ள மனிதன் அனுபவிக்க திராணியை கொடுக்கலையா? சாலமோன் எழுதுகிறார், பெரிய ஞானி. ஆகவே ரட்சிப்பை பார்க்கிலும் பலனுள்ளது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதற்காக தான் நமக்கு பெரிய பலனாக மகிமையின் ஐஸ்வர்யமாய், கிருபையின் ஐஸ்வர்யமாய் மீட்பு, மகிமையின் ஐஸ்வர்யமாய் நமக்குள்ளேயே அவர் தங்கிட்டார். நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற கர்த்தர். ஆகவே நமக்குள்ள வாசமாய் இருக்கிற கர்த்தரை ரட்சிப்பை அளிப்பதற்காக நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற கர்த்தரை நாம் எப்போதும் சேவித்து துதித்து 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 இன்னும் இந்த ஆத்துமா ஈடேறுவதற்காக, பலனடைவதற்காக, பெரிய பலனை நம்ம அனுபவிப்பதற்காக எவ்வளோ போராட்டத்தெல்லாம் பாடுகளை சகிச்சதுனால ரட்சிப்பு அவங்களுக்கு பலன் செய்ததாம். எவ்வளோ பெரிய மீட்பை அடைந்தார்கள், எவ்வளோ பெரிய விடுதலை அடைந்தார்கள், பெரிய பலன். ஸ்தோத்திரம். இப்போ மூன்றாவதாக பரிசோதிக்கப்பட்ட ரட்சிப்பு இல்லையா? 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். Praise God. இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். யாரு? ஆதிகால தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து பரிசோதனை பண்ணினது மாத்திரம் இல்லாம 11ஆம் வசனத்துல இந்த சுவிசேஷம் என்ன என்பதை ஆராய்ந்தார்களாம். ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வரப்போகிற ரட்சிப்பு. பிறகு அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது? ஏன்னா எவ்வளவு ஜனங்களை சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தாலும் ரட்சிப்பு கிடைக்கல, மனம் திரும்புதல் உண்டாகல, பாவம் போகப்படல, கழுவப்படல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எப்பேற்பட்ட பாவிலாம் மனம் திரும்பி முழுவதுமாய் பரிசுத்தமாகிறதை பார்க்கும். அதுல புறஜாதிகள் பக்தி உள்ளவர்களும், விசுவாசம் உள்ளவர்களும், ஜெபிக்கிறவர்களும், நற்கிரியை செய்கிறவர்களும் ஆவியினாலே நிரப்பப்படுகிறதை பார்க்கும்போது அவங்களுடைய ரட்சிப்பு எவ்வளவு அதிகமாய் நிறைவேறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நோவா காலத்திலே செத்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணாராம் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பு எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. செத்து போன ஆவிகளுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு, அதை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். துருவி 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 ஆராய்ச்சி பண்ணாங்களாம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வருகிற ரட்சிப்பு எப்பேற்பட்டது, அவங்களாலே அதை விவரிக்க முடியல. அப்போ எப்பேற்பட்ட பாவி, கையுமேயமாய் பிடிக்கப்பட்ட பாவிகளை கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? முழுமையா ரட்சித்திருக்கிறார், பூரணமா ரட்சித்திருக்கிறார். பிசாசு பிடித்து கல்லுகளினாலே காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனுஷனை முழுவதுமாய்
மனந்தெளிவு உண்டாகி அந்த கதரைன பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு ரட்சிப்பு அந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனுக்குள்ள ஆண்டவர் அவ்வளவு பெரிய ரட்சிப்பை வைத்தார். அப்போ இந்த ரட்சிப்பு அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். யாரு? முற்கால தீர்க்கதரிசிகள். இதை இந்த ரட்சிப்பை குறித்து பார்ப்பதற்கு தேவதூதர்கள் ஆக்கியா இருந்தாங்களாம். 12 வசனமா, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தம் தாமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாருங்க. யாரெல்லாம் ஆக்கியா இருக்கிறாங்க பாருங்க. ஆபிரகாமும் ஆக்கியா இருந்தாரா இந்த நாளை காண்றதுக்கு? ஏன்னா இந்த ரட்சிப்பு ரொம்ப அருமையானது. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்த ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் எத்தனை ரட்சிப்பு இருக்கு, ஆனால் அது பூரண ரட்சிப்பா இல்லை, பூரண பரிசுத்தமா இல்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய தியாக பலியின் மூலமாக எவ்வளோ பெரிய பாவிகளெல்லாம் இன்று வரையிலும் இந்த சுவிசேஷம் எல்லாரையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது, விடுவித்துக் கொண்டிருக்கிறது. ஆவினாலே உண்டாகிற சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தையும் ஆராய்ந்து பார்த்தாங்களாம். ஏன்னா நாங்களாம் சொல்லாத சுவிசேஷமா? எலியா வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சாரு, வானத்தின் மழையை நிறுத்தி போட்டாரு, பிறகு வானத்தின் மழையை கொண்டு வந்தார். ஆனாலும் அந்த ஜனங்க ரட்சிக்கப்படவில்லை. மோசே எத்தனை முறை அவங்களை ஆண்டவர்கிட்ட காப்பாற்றினார், ஆனாலும் ரட்சிக்கப்படவில்லை, மனம் திரும்புதல் இல்லை. எவ்வளோ ஆக்காரியர்கள் அவர்களுக்காக தினந்தோறும் பலிகளை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள், ஆனாலும் மனம் திரும்புதல் இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் ஆராய்ந்தார்களாம். அதை ரொம்ப கருத்தாய் துருவி ஆராய்ந்தார்கள். ரட்சிப்பு தானே மிக முக்கியமானது இல்லையா? ஒரு மனுஷனை கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து என்ன பிரயோஜனம்? வனாந்தரத்தில் எல்லாம் செத்து போனாங்கல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள், அவரே கிருபையை, பலன, வல்லமையை தந்து கடைசி வரியந்தம் யாரை அடைத்தாரோ, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மீட்கப்பட்டவர்களை தேவன் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு ரட்சித்த எல்லா பிள்ளைகளையும் பூரணமாய் ரட்சிப்பதற்கு, முழுமையாய் ரட்சிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பூரண பரிசுத்தர். அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. நம்ம ஆராய்ச்சி பண்றோமா? நம்ம எங்க ஆராய்ச்சி பண்றோம்? இந்த ரட்சிப்பை குறித்து அவங்க நமக்கு கிடைக்கலையே, இப்படிப்பட்ட மீட்பு, இந்த அபிஷேகம் நமக்கு கிடைக்கலையே. அபிஷேகம் பெற்றோம், சிம்சோனு பாவியா இருந்தானே, மீட்கப்பட்டோம், பாவிகளா இருந்தார்களே இஸ்ரவேல் ஜனங்க. அக்கினியை இறக்கினா கூட இந்த ஜனங்க பாகல் வழிபாட்டிலே இருக்கிறாங்களே. இன்னைக்கு எவ்வளோ பேர் பாவத்தை முழுமையாக விட்டுவிட்டவர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் விக்கிரகத்தை முழுமையாக விட்டுவிட்டவர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது எங்கிருந்து வந்தது? இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்தது. தேவன் அவங்களுக்கு பெரிய ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை அவங்களுக்கு கொடுத்தாரோ இல்லையோ, ஆனா பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்தார். எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. உலகத்திலே எந்த வாழ்வாதாரமும் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற, காலாகாலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், இவர்களெல்லாம் விசுவாசத்திலே வல்லவர்களாய் இருக்கிறதை இக்காலத்திலே நாம் நிறைய பேரை பார்க்கிறோம். எந்த வாழ்வாதாரமும் இல்லாத ஜனங்கள்,
கர்த்தர் மேல வச்சிருக்கிற வைராக்கியம் இது எங்கிருந்து வந்தது? இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? இந்த ரட்சிப்பு எப்படி ஒரு மனுஷனை இவ்வளவு பூரணமாய் பரிசுத்தப்படுத்துகிறது? அவ்வளோ அக்கினி வல்லமை மகிமை அவங்களுக்கு நேரடியாக வெளிப்பட்டோம். அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு பலன் செய்யலையே, ரட்சிப்பு பலன் செய்யலையே, ரட்சிப்பு காக்கப்படலையே. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருக்கு. அதனால பாவம் மேற்கொள்ளாது. தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிறதுனால அதை ஜெயிக்கக்கூடிய சக்தியை வாலிபர்களே பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்றார். ஆகவே இன்றைக்கு இந்த சுவிசேஷம் என்னது என்பதை ஆராய்ந்தார்கள். தேவதூதர்களும் உச்சி பார்க்க ஆசையா இருந்தாங்களாம். ஏன்னா தேவதூதர்கள்லையும் எவ்வளவு பேர் விழுந்து போனவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவன் கை கொடுக்கலையா, அவங்களுக்கு உதவியா, அவங்கள காப்பாற்றுறதுக்காக ரட்சிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வரல. மாறாக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு பாவியை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கிட்டாருன்னு சொன்னா யாருமே குற்றப்படுத்தவோ ஆக்கினைக்குள் தீர்க்கவோ முடியாது. அப்படி எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து காலத்தில் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி மீட்கப்பட்டவர்கள் இயேசு பின்னாடியே போய் இயேசுவுக்காக விசுவாசமா வாழ்ந்த எத்தனை அங்கவீனம் உள்ளவர்கள், பெரிய பெரிய முழு பாவத்தில் கிடந்தவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம். எனக்கு அன்பானவர்களே, அவங்கெல்லாம் ஆராய்ஞ்சாங்க, அவங்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எவ்வளோ ஆராய வேண்டியது இருக்கு? நம்முடைய ஆத்மாவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்? இந்த வேதத்தை நாம ஆராய 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 நமக்கு இன்னும் எவ்வளவு ரட்சிப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை அளவு நமக்கு தெரிஞ்சிடும். எவ்வளவு குறைவா இருக்கு, எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு வேதத்தை ஆராய 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 பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் சொல்றாங்க, நல்ல அர்ப்பணிச்ச பரிசுத்தவான்கள், நாம இன்னும் ரட்சிக்கப்படணும். இப்போதான் நான் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பெரிய பரிசுத்தவான்கள், அர்ப்பணிச்சவங்க, பாவம் இல்லாம தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர்கள். ஏன் அப்படி சொல்ல காரணம் என்ன? அப்போ ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் இன்னும் எவ்வளவு விஷயங்களை ஆராய்ந்து அதை அனுபவமாக்க வேண்டியது இருக்கு. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 2:14-15 வாசிக்கும் போது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். படிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்களை ஆராய வேண்டும், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும், நிதானித்து செயல்படணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. செப்பனியா 2:2 உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதிங்கள்,
நம்மை நாமே நிதானித்து ஆராயணும். அவங்கெல்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ரட்சிப்பை குறித்து. அவங்களாம் அடையாத ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்தாங்க. நாம் அடைந்த ரட்சிப்பை குறித்து எவ்வளவு நம்ம அதை உற்று கவனித்து, எவ்வளோ அருமையான ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு, பாவிகளாக இருக்கும்போதே நம்ம நேசித்தாரு, புறஜாதிகளாக இருக்கும்போது நம்மை நேசித்து நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம எவ்வளவு அதை உற்று நோக்கி உய்த்து நம்மை பரிசோதிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த ரட்சிப்பு எவ்வளவு பரிசோதிக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக அந்த ரட்சிப்பு இன்னும் அதிகமாக்கப்படும். ரட்சிப்பு எல்லா நிலையிலும் பரிசோதிக்கப்படும். எல்லா கிரியைகள் மூலமாக பரிசோதிக்கப்படும். பரிசோதிக்கப்படும் பொழுது அந்த ரட்சிப்பு உண்மையானது தானா? அக்கினியினால் சோதிக்கப்படும். பிறகு என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்கோ இதெல்லாம் எதை சோதிக்கிறதுன்னு சொன்னால் ரட்சிப்பை தான் சோதிக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை தான் சோதிக்கிறது. எவ்வளோ சோதித்தாலும் கூட ரட்சிப்பை இன்றைக்கு அதிகப்படுத்தி அந்த ரட்சிப்புக்காக வேத வசனங்களையே ஆராய்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களையே இந்த ரட்சிப்பு போய்விடாதபடிக்கு இந்த ரட்சிப்புக்காகவே இன்னும் மேல் நோக்கி போவதற்காக இந்த ரட்சிப்பையே அவர்கள் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். நாம அதை தான் செய்யணும். ரட்சிப்பு சாதாரணமானது கிடையாது. அது தேவ கிருபையினால் அளிக்கப்பட்டு தேவனே நமக்குள்ள ஐஸ்வர்யமாக அதை தந்திருக்கிறார். அப்போ இதை குறித்து நாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். எதை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும்? புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கிரியைகள் எதுவோ, இதையே நாம் யோசித்து கொண்டே ஆராய்ந்து கொண்டே இருக்கணும். இன்னும் இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, இன்னும் எப்படிப்பட்ட ரட்சிப்பை அடையலாம், இன்னும் மேன்மையான ரட்சிப்பை எப்படி அடையலாம், இன்னும் மகிமையான ரட்சிப்பை இன்னும் எப்படி அடையலாம். ரட்சிப்பில் எவ்வளோ நாம் முன்னேறி போக வேண்டியதற்கு இருக்கிறது. ஆகவே ரட்சிப்பிலே நாம் பூரணர் ஆகுவதற்கு எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11, சங்கீதம் 77:6. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எப்படி மாறிட்டாங்க? வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போதே நம்முடைய வாழ்க்கை அலசி ஆராயப்படும். அப்போ இன்னும் நற்குணசாலிகளாக மாறினாங்க. அவங்க யாரோ நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை ஆராயறது இருக்கட்டும். தேவதூதர்களுக்கு ஆசையா இருந்தது, தீர்க்கதரிசிகளும் ஆசையா இருந்தது. முற்காலங்களில் இப்படிப்பட்ட ரட்சிப்பு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆச்சரியப்படத்தக்கதாக நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கினதெல்லாம் உண்டு. ஆபிரகாமும் இந்த நாளை காண வாஞ்சியா இருந்தான், ஆசையா இருந்தான். அதனால எல்லாருமே ஆசையா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா ஆகமங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னறிவித்தார்கள். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியே வரப்போகிற ரட்சிப்பை குறித்து அவங்க ரொம்ப துருவி 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 ஆராய்ந்தார்கள். நமக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த ரட்சிப்பை நம்ம எவ்வளவு இன்னும் ஆராய 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 வசனங்களை ஆராய தெஸ்லோனிக்கேயர்கள் உள்ளவர்களை பார்க்கிறது. தெஸ்லோனிக்கே சபை பாடுகளில் விசுவாசம் உடையவர்கள். அவங்களுடைய விசுவாசமும் அவங்களுடைய நற்கிரியைகளும் எல்லா இடமும் பிரசித்தமாயிடுச்சு. ஆனால் அதை பார்க்கல இவங்க வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சதுனால பெரோயா சபையார் ரொம்ப நற்குணசாலிகளாக மாறிட்டாங்களாம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை அலசி அலசி கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நமக்குள்ளே வருவதற்கு இந்த தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து ஆவியினாலே ஆராய்ந்து
மாம்சத்தில் இல்லை, ஆவியினாலே ஆராய்ந்து நம்ம தேவனுடைய சத்தியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ரட்சிப்பு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். நற்கிரியைகளால் பெருகிட்டே இருக்கும். நற்குணசாலிகளாக மாறினார்கள். சங்கீதம் 77:6 வாசிங்க. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. என் இருதயத்தோடு சம்பாஷித்து என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதை, ஆலயத்தில் தேவனை குறித்து அவருடைய ரட்சிப்பை குறித்து நம்ம ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் பல மடங்கு நமக்கு அதிகமாவதற்கு தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதையே விரும்புகிறேன், வேதத்தை ஆராய்வதையே விரும்புகிறேன். இங்கே என்ன சொல்றாரு? ஆவியிலே ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே ஆராயப்பட வேண்டியவர்கள், பரிசோதிக்கப்பட வேண்டியது இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இக்காலத்தின் சுவிசேஷம் என்னதென்பதை ஆராய்ந்தார்கள். அக்காலத்து தீர்க்கதரிசிகள், தேவதூதர்களும் ஆசையாயிருந்தார்களாம். ஆகவே காக்கப்பட்ட ரட்சிப்பு, பலனடையும் ரட்சிப்பு, பரிசோதிக்கப்பட்ட ரட்சிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை நாம் ஆராய்ந்து இன்னும் எவ்வளவு அதில் நம்ம நற்குணசாலிகளாக மாறணும். ஆவியினாலே, ஆவிக்குரியவர்கள் இதையே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை நம்ம ஆராய வேணாம், இதையே ஆராய்ந்து கொண்டிருந்தா தேவனுடைய பெரிய மீட்புகள், பெரிய மகிமை, தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்கள் நம்மை நிச்சயமாய் வந்து நிரப்பும். ஆகவே இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது, ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக. இந்த ரட்சிப்பு எவ்வளவு அருமையாக தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் ரொம்ப பத்திரமாக ஜாக்கிரதையாக, எப்படி ஒரு தைல குப்பியில் ஒரு ஈ விழுந்தால் கூட கெட்டு போயிடும், பாலில் ஏதாவது விழுந்துட்டா கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப பத்திரப்படுத்தி இந்த இருதயத்தை எல்லா காவலோடு காத்து கொள்ளணும். ஏத்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இப்போ எவ்வளவு பக்குவப்படுத்தி பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். ரட்சிப்பு பலனடையும் ரட்சிப்பு. ரட்சிப்பை தரித்து கொள்ளும் பொழுது நன்மையால் மகிழ பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். ஆகவே பாடுபட்டு சகிக்கிறதுனாலே ரட்சிப்பு பலன் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதுபோல பலன் செய்யக்கூடிய ரட்சிப்பின் வழியாய் வருகிற பலன்கள் தான் நிரந்தரமான பலன்கள். தொடர்ந்து இந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து கொண்டே இருப்போம். அது ஒரு பெரிய ஆராய்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்வோம். அதுதான் மிக முக்கியமானது. வேறு ஆராய்ச்சிகள்லாம் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அதெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் இந்த ரட்சிப்பை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆத்மாவிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடும். எல்லா காவலோடும் காத்துக்குள்ள அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போகும். அதுபோல தேவன் நம்மை நற்குணசாலிகளாக, பெரோயா சபையாரை தெஸ்லோனிக்கில் ஒருவரை பார்க்கிற நற்குணசாலிகளாக மாற்றினார். ஆகவே ஆராய்ச்சி செய்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது. அவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருப்போம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியது. ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்வதை விரும்புகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தொடர்ந்து
நாம் தேவனுடைய மகிமைக்குள்ளாக கடந்து போவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த ரட்சிப்பை கிருபையினாலே நம்மை காக்கிறார், ஆவியினாலே காக்கிறார், வசனத்தை கொண்டு காக்கிறார். தொடர்ந்து ரட்சிப்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை மென்மேல உயர்த்துவாராக. நன்மை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய ரட்சிப்பின் பலன் உண்டாகட்டும், கிருபை உண்டாவதாக, ஆவியினாலே நன்மை உண்டாகட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரையா. எதையோ உலகத்தையோ பாவத்தையோ இதையெல்லாம் ஆராயாம தேவனுடைய வசனத்தை ஆராய்கிறவர்களாக, தேவனுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக, சத்தியத்தை ஆராய்கிறவர்களாக ஆவியினாலே அந்த கிரியைக்குள்ள நீர் வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க. இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தான். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனாலே மீட்கப்பட்டு காக்கப்பட்டு அது இன்னும் பெரிய பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இருக்கிற குறைவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை இருக்குள்ள பிதாவே, ஆமென். நம் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னைக்கும் நாம் கூடிய தலைவரோடு சகலத்துவான்களோ ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களோடும் என்னுடைய தாக்கரம் ஏற்று வரை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே,